வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு குழம்பு ரெசிபி பீக்கங்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே குழம்பு செய்கிறதுக்கு பீக்கங்காவை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு இன்றைக்கி 2 பெரிய சைஸ் பீக்கங்காய் எடுத்துருக்கேன். அது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேலே அந்த ஷார்ப்பாக இருக்கும்ல, அந்த நார் மாதிரி இருக்க பாட்டெல்லாம் பீலர் வச்சு இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பீக்கங்காவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒயிட்டாக இருக்கும்ல, அந்த பார்ட் மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கசப்பாக இருந்துச்சுன்னா அந்த பீக்கங்காய் சேர்க்க வேணாம், குழம்பு ஃபுல்லாக கசப்பாயிரும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். காய் பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், வெந்துருச்சுன்னா கம்மியாயிடும். நான் எடுத்துருக்கேன் இந்த 2 காய்க்கு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு செய்கிறேன் இன்றைக்கி. பீக்கங்காய் வாங்கும் போது நல்லா பிஞ்சு காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. உள்ள சீடெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும். ஒருவேளை சப்போஸ் முத்தின காயாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம கடைகள் மாதிரி செய்வோம்ல, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை நிறைய சேர்த்துட்டோன்னா குழம்பு ரொம்ப திக்காயிரும், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது குழம்பு செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம், ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், 1 நிமிஷத்தை வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும், ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும், 1 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய் சேர்த்துக்கிறேன். பீக்கங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணால் தான் நம்ம வெந்து வரும்போது கரெக்டான சைஸில் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோன்னா எல்லாம் குழஞ்சி போயிடும். இதனால் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அரைச்சி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி குக்கரில் செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட தண்ணி இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இந்த காய் மூழ்கிற அளவுக்கு. பீக்கங்காயிலேருந்தே நல்லா தண்ணி விட்டு வைக்கும், அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். குழம்பு நல்லா வெந்துடும். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்மளோட பீக்கங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.